அமெரிக்காவோட F-35 என்ற ஏர்கிராஃப்டை நாங்க அடிச்சு வீழ்த்திட்டோம்னு கிளைம் பண்றாங்க ஈரான். ஈரான்ற ஒரு கண்ட்ரி உலக மேப்ல இல்லாம ஆக்க போறோம், அங்க வாழ்ற மக்கள் கற்காலத்துக்கு போக போறாங்க, எல்லாத்தையும் தரமட்டமாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இன்னும் பல தகவல்கள் இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு டிகோட் பை MS சரத். F-35 லைட்டிங் ஏர்கிராஃப்டை நாங்க அடிச்சு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட தலைமை பேச்சாளர் வந்து அறிவிச்சிருக்காரு. இப்ப F-35 ஏர்கிராஃப்டை பத்தி நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்த்துடலாம். F-35 ஏர்கிராஃப்ட் வந்து சாதாரண ஏர்கிராஃப்ட்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ராட்சச ஏர்கிராஃப்ட் தான் சொல்லணும். ஒரு வேர்ல்டுலயே மிக அட்வான்ஸ் சிஸ்டத்தை கொண்ட ஏர்கிராஃப்ட். எப்படின்னா 360 டிகிரி சென்சார் கொண்ட ஒரு ஏர்கிராஃப்ட் தான் அது. மனித மூளை எப்படி மனித மூளை யோசிச்சு செயல்படுமோ அந்த மாதிரியான யோசனைகள்ல உட்பட்டு செயல்படக்கூடிய ஏர்கிராஃப்ட் தான் இந்த ஏர்கிராஃப்ட். இன்விசிபிள் ஏர்கிராஃப்ட் எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாட்டிலுமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு வச்சிருப்பாங்க. எப்படின்னா அண்டை நாடுல இருந்து ஏதாவது அந்த ட்ரோனோ இல்ல ஏர்கிராஃப்டோ நம்மளை பாதிக்க வருதுன்னா நம்மளோட ஏர் சிஸ்டம் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தும். ஆனா இந்த ஏர்கிராஃப்டை வந்து தடுத்து நிறுத்த முடியாது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி கொண்ட ஒரு ஏர்கிராஃப்ட் தான். ஒரு AI மாதிரி தான் இது, மனித பிரெயின் மாதிரி தான் அது. அந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட். அதே மாதிரி அண்டை நாடுகள்ல இருந்து ஏதாவது அந்த ஏர்கிராஃப்ட் மேல ஏதோ தாக்குதல் நடத்தினா உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது, எத்தனாயிரம் கிலோமீட்டரா இருந்தாலும் சரி உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பல்லாதிக்க ஒரு ஏர்கிராஃப்ட் தான் சொல்லணும். அந்த ஏர்கிராஃப்ட் அமெரிக்கா உண்மையிலே இழந்திருந்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸுக்கு கொடுக்கும். ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களோட டெக்ரான் பகுதியில இந்த ஏர்கிராஃப்ட் வந்துச்சு, எங்களோட IRGC என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அடிச்சு வீழ்த்திருச்சு. காணொலி எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டாம் அன்பியா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தலைமை பேச்சாளர் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஈரான் ஊடகமான பிரஸ் டிவி, மெகர் நியூஸ் ஏஜென்சி இவங்கெல்லாம் வந்து அந்த காணொலியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த புகைப்படம் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பரவி மிகப்பெரிய ஒரு வைரலா பேசப்பட்டு வருது. ஆனா இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல, உலக நாடுகள் அளவுல இன்னும் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகப்படல. எதனாலனா அமெரிக்காவை சேர்ந்த யுனைடெட் ஸ்டேட் கண்ட்ரோல் கமாண்ட் என்ற அமைப்பு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இல்லங்க இந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல வந்து ஈரான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. நீ விட்டாலும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா திணறாங்க, என்னடா இவனை சாதாரணமா நினைச்சோம், ஒரு 2 நாள் 3 நாள்லயே வந்து இவங்களை அடிச்சு வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நினைச்சாங்க. இப்ப நடக்கிறத பார்க்கும்போது என்ன விட்டா போதுண்டான்னு இஸ்ரேல் ஒரு பக்கம் பிரியுது, அமெரிக்கா ஒரு பக்கம் பிரியுது. ஆனா ஈரான் தொடர்ந்து அவங்களோட அட்டாக்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரான் வந்து இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, ஆபரேஷன் 2 பிராமிஸ் 4. பஹ்ரைன், அபுதாபி, மனாமா இந்த மாதிரியான கண்ட்ரில 90வது அட்டாக்கா பண்ணிருக்காங்க. மனாமான் கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரில எப்படின்னா அமெரிக்காவோட ஹிடன் பிளேசஸ் சொல்ற ஆர்மி பேஸ் இருக்கும். அங்க உள்ள ஆர்மி மேலாம் கொஞ்சம் மறைமுகமா இருக்கிறதுக்காக அதை ஹிடன் பிளேஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்தை டார்கெட் பண்ணி நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரான் சொன்ன மட்டும் இல்லாம பஹ்ரைன்ல உள்ள அமெரிக்காவை சார்ந்த ஸ்டீல் ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரியல், அமெரிக்காவை சார்ந்த எல்லா இடத்துலயுமே ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அதே போலதான் அபுதாபிலையும் தாக்குதல் நடத்திருக்காங்க. எங்களோட தாக்குதல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோமே தவிர்த்து எங்க தாக்குதலை நாங்க குறைக்க மாட்டோம், நாங்க நிறுத்த மாட்டோம், இன்னும் அதிகரிக்கும் ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்போ அவரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சும்மா விடுவாரா? மக்கள்கிட்ட உரையாற்றும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து ஈரானை வந்து பொருளாதார ரீதியா எப்பயுமே நம்ம அடிக்கல, நம்மளோட இலக்கு என்னன்னா அவங்கள்ட்ட போய் சண்டையிடணும், அந்த நாட்டில் நடக்கிற தவறுகளை மாற்றி நம்ம ஒரு அதிபரை போட்டு அந்த இடத்துல நடக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போர் தொடுக்கிறோம். ஆனா ஈரான் வந்து செய்யற செயல்பாடுகள் சரியில்லை, அவங்க வந்து பண்றதெல்லாம் மிக மோசமான செயல்பாட்டுல ஈடுபட்டு இருக்காங்க. எப்படி சொல்றாருன்னா ட்ரம்ப் எப்படி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆல்ரெடி போற வின் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால ஈரான் வந்து அப்படியே ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க, அவங்களை அடிக்கணும்னு நினைச்சா நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கற்காலத்துக்கு எப்படின்னா ஈரானை வந்து கற்காலத்துக்கே நான் அணைச்சிட்டு போயிடுவேன், இன்னும் 2 வீக் 3 வீக்குள்ள ஈரான்ற ஒரு கண்ட்ரியை வந்து கற்காலத்துக்கே அழைச்சிட்டு போயிடும். We're going to hit them extremely hard over the next 2 to 3 weeks
we're going to bring them back to the Stone Ages. கற்காலத்துக்குனா அங்க உள்ள எல்லா ஸ்பெஷலிட்டிஸும், அங்க உள்ள பில்டிங்கா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், மிஷினரிஸா இருக்கட்டும், அங்க உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனே ஃபுல்லா தரமட்டமாக்கி மக்களை ஒரு மோசமான நிலைக்கு நாங்க தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து உலகம் தழுவிய வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எப்படின்னா, ஒரு அமெரிக்க நாட்டோட அதிபர் போர் நடத்தணுன்றது வந்து ஒரு நாட்டுக்கு நடக்கிற சண்டை. அங்க உள்ள வாழ்ற மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரியான செயல்ல நீங்க வந்து வார்த்தைகளை சொல்றீங்களே, அங்க உள்ள சூழலையே மாத்தி அமைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அது எவ்வளவு தவறான விஷயம்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் கண்டனமும் பிளஸ் அட்வைஸும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலேயே நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் ஈரான் வந்து இந்த அளவுக்கு அமெரிக்கா மேல வன்மத்துல இருக்குன்னா, ஈரானோட ஆயில் சிஸ்டத்துல கிட்டத்தட்ட ஆயில் சிஸ்டத்தையே அமெரிக்கா வந்து கைப்பற்ற நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல தாக்குதலும் நடத்துறாங்க. அதனாலதான் வந்து இவங்க வந்து தொடர்ந்து ஈரான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரானும் சரி, அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, அவங்களோட போர் தந்திரத்தை புது விதமா பயன்படுத்திட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பண்ற இந்த ட்ரம்ப் அறிவிச்ச அந்த வார்த்தை, இந்த நாட்டையே நாங்க அடிச்சு வீழ்த்திடுவோம், இன்னும் 1 or 2 வீக்ஸுக்குள்ள இந்த நாடுன்றது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன உடனேயே ஷேர் மார்க்கெட் வந்து அமெரிக்காவில மிகப்பெரிய கிராஷ் ஆயிருக்கு. ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உலக நாடுகளோட வர்த்தகமும் மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கு. பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டிலேயே இன்னும் பெட்ரோலோட விலை ஏறும், டீசலோட விலை ஏறும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திப்போம். இந்த போரை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அடுத்தடுத்த நியூஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற எந்த மாதிரியான வீடியோக்கள் தேவைன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.